Assalamualaikum friends, welcome to Ifaa. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான ரவா கேசரி தான் பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனா இன்னைக்கு வந்து என்னோட சிஸ்டர் தான் செய்ய போறாங்க. அவங்க எப்படி செய்றாங்கங்கறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டேப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த கப் அளவால ஒரு 3 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு வந்து ஃபுல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பாத்தீங்கன்னா கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமா திராட்சையும் ஆட் பண்ணிட்டு இது நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா திராட்சை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பலூன் மாதிரி ஊற்றி வரணும். அது வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் இப்போ இதையும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா ரவால் அந்த கப்பாலேயே 4.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. 1 கப் ரவைக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். 1 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறாங்க. 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறாங்க. கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக ரிச்சாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் அப்புறம் வந்து பால் ரெண்டுமே சேர்ந்து இந்தளவுக்கு கொஞ்சம் லைட்டாக நுர தட்டி வரும்போது நம்ம வச்சுருக்க ரவையை வந்து கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். மொத்தமாக சேர்த்தக்கூடாது. மொத்தமாக சேர்த்திங்கன்னா அப்படியே கட்டிக்கிட்டே ஆகிடும். ஸோ நம்ம கரைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதே கப்பாலேயே பார்த்தீங்கன்னா சுகரை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 கப் அளவுக்கு சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 4.5 கப் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணியாச்சு. சுகரை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து ஃபுல்லாக வந்து இலகி வரும். ஸோ அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து சீக்கிரமாக இலகணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணுறது. இந்தளவுக்கு இலகினதுக்கப்புறமா இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கணும். கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க பேனும் இல்லை வந்து அடிக்கனமான பாத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் வரணும் ஃபுல்லாக பேரண்டு. இப்போ நம்ம வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேசரி பவுடர் இருக்குல்லையே அதை வந்து கொஞ்சமாக பாலில் வந்து கேசரி பவுடரை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கேசரியோட ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா இடமும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக கலர் வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஃபுல்லாக முந்திரி திராட்சைலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட கேசரி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.